ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் மாஸ் பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஃபோட்டோவும் எடிட் பண்ணலாம், வீடியோவும் எடிட் பண்ணலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஃப்ரேம் இமேஜ் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோவை மேக் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோவை மேக் பண்ணுறீங்கன்னா அது இருக்கிற செகண்ட்ஸே போதும். வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் வந்து 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எந்த ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிளுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணி பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஃபோட்டோஸை கீழே இருக்க ஃப்ரேமில் டச் ஆகும். அதுக்கு ரைட் சைடு கிராப்பிங்ன்ற ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸை இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரேமில் டச் ஆகாத மாதிரி கிராப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ லைட்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட அதை வந்து தூக்கி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி. இப்போ எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டோவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி தான் இந்த ஃப்ரேம்லையும் கரெக்டாக வந்துட்டு சென்டரில் இருக்க ஃப்ரேமில் செட் பண்ண போகிறோம். பிளண்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த ஆங்கிள் அந்த ஃப்ரேம் வந்து எந்த ஆங்கிளில் இருக்கோ அந்த ஆங்கிளுக்கு வந்து செட் பண்ணிவிட்டு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு இதுவும் அதே மாதிரி கரெக்டாக வந்துட்டு கிராப் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கிராப் பண்ணிவிடுங்க. இப்போ கடைசி ஒன் ஃபோட்டோ இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோவும் சேம் அதே மாதிரி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம் கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணிட்டு பிளண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஏதாவது சின்னஸாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணி அந்த ஃப்ரேமில் செட் ஆகிற மாதிரி கரெக்டாக வந்துட்டு கிராப் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை நீங்கள் கலர்ஃபுல்லாகவும் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு 3 ஃபோட்டோவுக்குமே வந்துட்டு ஸ்டேச்சுரேஷனை கம்மி பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை டச் பண்ணி ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு 3 ஃபோட்டோவுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவாக மேக் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோவோட செகண்ட்ஸும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இமேஜ் அசட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எல்லோ கலர் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மாஸ்க் எனபிள் பண்ணுங்கள். அது கீழே ஷேப்பை கிளிக் பண்ணி சர்க்கிள் ஷேப்பை செலக்ட் பண்ணுங்கள். ஷேப்பை விட்டு பேக்கில் வந்துட்டு இப்போ கரெக்டாக ஷேப்பை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் கிராப் பண்ணுற மாதிரி சர்க்கிள் ஷேப் கிராப் பண்ணிட்டு ரைட் சைடு பாருங்கள் ஃபெதர்னு ஒரு ஐகான் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒரு 35 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த இமேஜை நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோவுக்கு சைடில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு செட் ஆகிடும். அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. அந்த பேக்ரவுண்ட் இமேஜோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் என்ன கலர் நீங்கள் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்துட்டு பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ லைட்டாக வந்துட்டு உங்கள் ஃபோட்டோ மேலே லைட்டாக ஷேடோ மாதிரி தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்தது ஆப்போசிட்டில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு இதுக்கு வேறு ஏதாவது ஒரு கலரை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம பிங்க் கொடுத்துருந்தோம், இதுக்கு வேறு கலரை கொடுத்துட்டு இதுவும் லைட்டாக ஷேடோ மாதிரி மட்டும் படுற மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் அதே மாதிரி ஆங்கிள் எந்த ஆங்கிள் அந்த ஃப்ரேம் இருக்கோ கரெக்டாக வந்துட்டு அந்த ஃப்ரேமுக்கு அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இதை செட் பண்ணிடுங்க. எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக ஆட் பண்ணோம். உங்களுக்கு பேக்ரவுண்டு ஃபோட்டோ எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஸோ அதை நம்ம கைன்மாஸ்டர்லேயே எரேஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேஜிக் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட சைஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் கரெக்டாக வந்துட்டு உங்களோட ஃபோட்டோஸை அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி கீழே ஸோ நீங்கள் ரைட் சைடு செட் பண்ணாலும் சரி இல்லை லெஃப்ட் சைடு செட் பண்ணாலும் சரி எந்த பக்கம் உங்கள் ஃபோட்டோ வந்துட்டு மறையாமல் இருக்கோ அந்த சைடில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பிஎன்ஜி இமேஜ் மாதிரி வந்து கொடுத்துருப்பேன் எமோஜி. ஸோ அந்த எமோஜி பிஎன்ஜி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு
அதை கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அது தேவை அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வீடியோவாக மேக் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சாங்ஸை போட்டு எஃபெக்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நம்ம ஃபோட்டோவாக எப்படி பர்ஃபெக்டாக இதை வந்து கலரிங் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். லெஃப்ட் சைடு ஒரு பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி கேப்சர் அண்ட் சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. உங்களுக்கு சேவ் ஆகிடும். இப்போ நம்ம ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண வாட்டி ப்ளஸ் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக சேவ் பண்ண அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டூல்ஸ்ன்ற ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டூன் இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட்டு பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் வந்துட்டு லைட்டாக உங்கள் ஃபோட்டோஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி பிரைட்னஸ் இதெல்லாம் தேவைன்ற அளவுக்கு கரெக்டாக கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுங்க. மறுபடியும் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். போர்ட்ரைட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபில்டர் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். வேணான்னு நன்னில் கொடுத்துட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்கின் ஸ்மூத்தாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. கீழே மறுபடியும் இந்த டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டீட்டெயில்னு இருக்கும். ஸோ இந்த டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து ஷார்ப்னஸாக இருக்கும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் கீழே டூல்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி செலக்டிவ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோவோட ஃபேஸ் வந்துட்டு மட்டும் லைட்டாக பிரைட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபேஸ் மேலே இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லைட்டாக பிரைட்னஸ் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட் ஆகும். அதே மாதிரி சட்டை வந்துட்டு ரொம்ப ஷேடோ மாதிரி இருக்குது அப்படின்னா அதையும் அது மேலே ஒரு டச் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு ஸ்டேச்சுரேஷனை வந்து ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் உங்களுக்கு வந்து ஷர்ட் வந்துடும். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து கேலரிக்கு சேவ் ஆகிடும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.